கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் பலத்த கிரியைகளை நடப்பித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 6வது அதிகாரம் 3வது வசனம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இந்த இடத்துல கவனிக்கும் பொழுது தானியேலை குறித்தும் இந்த பகுதியில் நடைபெற்ற சம்பவங்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். ஆனால் தானியேல் தன்னுடைய அந்த வாழ்க்கையின் பாதைகளிலே தனக்கு எதிராக வந்த சகல சூழ்ச்சிகளையும் அவன் முறியடித்து அவைகளை தேவ பலத்தினாலே ஜெயித்து மேன்மைப்படுத்தப்படுவதற்கு காரணமான சில நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலும் ஒரு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. தானியேல் தன்னுடைய மாம்ச பலத்தினாலோ சுய அறிவினாலோ மேன்மைப்படுத்தப்பட அவன் வாய்ப்பில்லாமல் இருந்தது. காரணம், அவன் ஒரு எபிரேயனாக புரதேசத்திலிருந்து அவன் ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டவன். ஆனால் தன்னுடைய மேலிருந்த விசேஷித்த ஆவி, தன்னுடைய மேலிருந்த அபிஷேகத்தினுடைய அந்த மகிமை அவனுடைய வாழ்வை செமையான பாதையிலே நடத்தி மேன்மையான ஸ்தானத்தை அடைவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இடத்திலே கவனிக்கும் பொழுது ஆவியை பெற்றவர்கள் எல்லோரும் மேன்மையடைவார்களா அப்படி என்று நாம் கேட்போமானால் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரின்படி ஆலோசனையின்படி பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தின்படி ஒருவன் நடந்து கொள்ளும் பொழுது அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எல்லா அவனுடைய உயர்வுக்கும் அவனுடைய மேன்மைக்கும் தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் கீழ்ப்படுத்தி அந்த அபிஷேகம் அவனை மேன்மைப்படுத்துகிறதாயிருக்கிறது. இங்கே ராஜா மேன்மைப்படுத்த நினைத்தான், ஆனால் மேன்மைப்படுத்த முடியாமல் போகிறது. காரணம், அந்த இடத்துல அவன் பல சூழ்ச்சிகள் வருகிறது. அதை ஜெயித்தால் மேன்மை தானாக வந்துவிடும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாமும் அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தராகிய தேவன் நம்முடைய காரியங்களிலே முழுவதும் ஈடுபாடு காட்டி மேன்மைப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற, கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியானவரை வெறும் அந்நிய பாசை பேசுவதற்காகவும் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக மாத்திரம் பயன்படுத்துகிறதுனாலே அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் உண்டாகிற அந்த விசேஷித்த ஆவியினால் உண்டாகிற மேன்மை அடைய முடியவில்லை. இது சொல்லப்பட்டிருக்கிற ஆவி என்று கூட சொல்லவில்லை, விசேஷித்த ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். எதற்காக? இந்த பாழான உலகத்திலே நமக்கு எதிரான சவால்களை தாண்டி, நமக்கு எதிரான சூழ்ச்சிகளை வன்மங்களை தாண்டி, நமக்கு எதிரான மறைமுகமாக வெளிப்படையாயும் செய்யப்படுகிற சகல எதிர்வினைகளையும் தாண்டி மேன்மை பெறுவதற்காகத்தான் அந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனையின்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற வழிகளிலே ஒருவன் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி நடக்கும் பொழுது இந்த தானியேலுக்கு வந்தது போல அவனுக்கு விரோதமான எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு அவனுக்கு மேன்மையும் உயர்வும் வந்தது போல நம்முடைய வாழ்விலும் நாம் பெற்ற அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவரே நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் இருக்க ஆவியானவரே உதவி செய்வார். இதை புரிந்து கொண்டவர்களாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உங்கள் சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால்
ராஜா அவனை மேன்மைப்படுத்த நினைத்தான். ஆனால் மேன்மையானது சுலபத்தில் வரவில்லை. பல சவால்களை தாண்டி, பல சூழ்ச்சிகள், வன்மங்களை தாண்டி அவன் அதை பெற்றுக்கொள்ளுவதை காண முடிகிறது. அந்த மேன்மை பெறக்கூடாதபடி அவனை தடுக்கிற வல்லமைகளை அவனுக்குள் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தின் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருடைய ஆலோசனையின்படி அவன் நடந்து ஜெபத்தையும் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தையும் அர்ப்பணிப்பையும் உண்மையையும் காத்து நடந்தபடியினாலே கர்த்தராகிய தேவன் ஏற்ற வேளை வந்த பொழுது அந்த அபிஷேகத்தை பெற்ற தானியேலை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துகிறீர். தகப்பனே, எங்களுடைய வாழ்வும் நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த எண்ணத்தோடு விட்டுவிடாதபடி பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்தாவியனுடைய ஆலோசனையின்படி நடந்து இந்த மேன்மை அடைய கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் காரியமும் ஜெயமாய் மாற கர்த்தர் நடத்தும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.